தோழர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவில் எப்போதுமே உடையை வச்சு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த உடை போட்டால் இந்த சாதிக்காரங்க, இந்த உடை போடாமல் இருந்தால் அவங்க இந்த மாதிரியான கீழ் சாதிக்காரங்க அப்படி என்றும், அதே போல் உடையை வச்சு மரியாதையும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த உடை போட்டாக்க இந்த மாதிரி மரியாதைக்குரியவர்கள், இந்த மாதிரி உடை போடாமல் இருந்தால் இவங்க அவமதிக்கப்படுகிற கீழாட்கள் என்ற இது போன்ற உடையை வச்சு ஒரு அரசியல் போய்கிட்டே இருக்கு. இந்த உடை அரசியலை நம்ம தலைவர்கள் எப்படி உடைச்சாங்க, அது எல்லோருக்கும் எல்லாமுமாக எப்படி இந்த உடையை பொதுவாக்குனாங்க என்று இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது சரி, என்ன திடீர்னு உடை அரசியல் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழர்களுக்கு திடீர்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இப்போ தற்சமயமாக நிகழ்கால ஒரு தலைவர் உடையை வச்சு அந்த உடையில் அரசியல் பண்ணியிருக்காரு. அதுதான் யாருன்னு பார்த்தோம்னா TM கிருஷ்ணான்னு ஒரு கர்நாடக இசைக்கலைஞர். சென்ற வாரத்தில் அவருக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டது. அதனால தான் இன்று எதனால் இந்த உடை அரசியல் வந்தது என்று அதை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த வந்த தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ஃபஸ்ட்டிலேருந்து எப்படி இருந்ததுன்னா, சட்டை போடாமல் பூணூல் போட்டிருந்தாக்க உயர் சாதிக்காரர்கள் என்று அர்த்தம். அதே போல் சட்டை போடாமல் துண்டை இடுப்பில் கட்டியிருந்தாக்க அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று அப்படி ஒரு உடை அரசியல் இருந்தது. இதில் மரியாதையும் வேறுபாடு இருந்தது. பூணூல் போட்டுக்கிட்டு அரை நிர்வாணமாக சட்டை இல்லாமல் ரோட்டில் போனாலும் அவங்களுக்கு கும்பிடுறேன் சாமி என்று அவங்கள மரியாதையாக நடத்துவதும், சட்டை போடாமல் அவங்களுக்கு சட்டை போடாமல் இல்லை, சட்டை போடும் உரிமை இல்லை, போடக்கூடாது என்று அவர்களை கொடுமைப்படுத்தி வந்தாங்க. சட்டை போடக்கூடாது என்று இழிவாகவும் கேவலமாகவும், அப்படியே துண்டு தோளில் போட்டிருந்தாலும் இந்த உயர் சாதிக்காரங்களை பார்த்த உடனே எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும். அதுதான் இந்த தாழ்த்தப்பட்ட சாதிக்காரங்களோட ஒரு நிலையாக இருந்தது. அதை வச்சு இவங்களை இழிவாக பார்ப்பதும் இப்படியெல்லாம் அரசியல் இருந்தது. இன்னொரு இடைநிலை சாதிக்காரர்கள்னு இருந்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கனாக்க, பட்டு சட்டை பட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு மீசையை நல்லா முறுக்கி விட்டுக்கிட்டு நகைகள் நிறையா போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கு கூட கையில் வச்சுக்குவாங்க. ஜமீன், அவங்களுக்குலாம் ஜமீன்னு சொல்லுவாங்க, பண்ணையார் முறை என்று சொல்வார்கள். அவங்க உடையிலையும் தோட்டத்திலையும் குரல்லையும் அதிகார தோரணையில் மிடுக்காக அந்த மாதிரி ஒரு மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. அவங்க இடைநிலை சாதிக்காரர்கள், அதாவது அந்த பிராமணர்களுக்கு அடுத்த இதில் இருக்கக்கூடிய இந்த கவுண்டர், வன்னியர், யாதவர்கள், இப்படி பல சாதிகள் இருக்குது. இந்த மாதிரி சாதிக்காரர்கள் அவங்கெல்லாம் நில உடைமையாளர்களாக இருப்பாங்க, பண்ணையார்களாக இருப்பாங்க. அதிகார தோரணையில் பேசுவாங்க. இவங்க அதிகாரம் பண்ணுறத யார்கிட்ட அதிகாரம் பண்ணுவாங்கன்னா, இந்த சட்டை போடாமல் இடுப்பில் துண்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூட இந்த தாழ்த்தப்பட்ட சாதிக்காரங்க கிட்ட அதிகாரம் பண்ணி மிரட்டுவாங்க. அதாவது இந்த உடையை வச்சு இப்படி ஒரு அரசியல் ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டுருக்கு. இதையெல்லாம் அதுவும் பெண்கள்னால் இன்னும் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரங்கன்னா மனிதர்களாகவே மதிக்க மாட்டாங்க. அடுத்த கேட்டகரியாக பெண்கள், அவங்களுக்கும் கீழே அவங்களுக்கு ப்ளவுஸ் போடுற, மேலாடை போடுற உரிமை இல்லை. அவங்க நாடார் சாதியின பெண்கள், அப்படி சமூகத்தை சேர்ந்த பெண்கள்னுவாங்க. அவங்க மேலாடை ஜாக்கெட் போட மாட்டாங்க, புடவை மட்டும் மேலே போட்டுப்பாங்க. நாடார் சமூகத்து பெண்கள்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு சமூக பெண்கள், அவங்க தாழ்த்தப்பட்ட சாதி பெண்கள்வாங்க, மேலாடையே போடக்கூடாது, கீழே மட்டும்தான் ஆடையை உடுத்த அவங்களுக்கு அனுமதி இருக்குது. மேலே ஓப்பனாகவே தான் இருக்கும், ஆடை இல்லாமல் அரை நிர்வாணமாகவே தான் அவங்க இருப்பாங்க. மீறி அவங்க மார்பகத்தை மூடினாக்க அவங்களுக்கு சாட்டையடி தண்டனைகள், இந்த மாதிரி அந்த பெண்களை இழிவுபடுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதாவது அவங்களா போடாமல் இல்லை, ஒன்று இந்த மாதிரி இவங்க போட்டாக்க இவங்களை போடக்கூடிய உரிமை இல்லை, அதை மீறி போட்டாக்க அவங்கள அடிப்பது, மிரட்டுவது, திட்டுவது, இழிவுபடுத்துவது, இந்த மாதிரி
ஆனால் இந்த உயர் சாதிக்கார மேல்வட்ட சாதியில் பிறந்தவங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க இந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமண சாதிய சட்டங்கள் வந்து அவங்களா போடாமல் இருக்காங்க, சட்டை அவங்களே போடாமல் இருக்காங்க. அப்படி சட்டை போடாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு மரியாதை. எல்லாரும் வந்துட்டு கும்பிடுற சாமி போட்டு அவங்களுக்கு உரியாத பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க காட்டில் விளைவிச்சதெல்லாம் அவங்க காட்டில் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு உடைய வச்சு சாதி அடையாளப்படுத்துவது, அதை உடைய வச்சு அவங்கள வந்து கீழ்த்தரமாக இழிவாக கேவலமாக நடத்துவது, இது போன்ற ஒரு நிகழ்வுகள் தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதை எப்படி தலைவர்கள் உடைத்தார்கள் என்று பார்த்தோம்னா, நாம் வந்து மகாத்மா காந்திகிட்ட இருந்துட்டு வந்துடலாம். மகாத்மா காந்தி வந்துட்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் ஒரு கிராமத்தில் வந்து தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு கடைகோடி பாமர மக்களுக்கு என்னைக்கு அனைத்து மக்களுக்கு உடை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் வந்து மேலாடை அணியுவேன், அது வரைக்கும் நான் வந்து மேலாடை அணிய மாட்டேன், மக்களோட மக்களாக நான் இருப்பேன் என்று சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் வந்துட்டு அவருடைய மேலாடையை எடுத்துட்டு அவர் வெறும் மேலே வந்து துண்டு மட்டும்தான், கடைசி வேஷ்டியும் கீப்பாக் போட்ட வேஷ்டியும் ஒரு துண்டு மட்டும்தான் அவர் வந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் அந்த மக்களுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்து அவர் வந்து இறுதி காலம் இறக்கும் தருவாய் வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சு வந்தார். இன்னொரு தலைவர் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கரை நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். அவரும் வந்துட்டு ஒரு மத சாதி என்ற சமூகத்தில் பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். அப்படி பிறந்ததுனால அவர் வந்துட்டு இந்த சாதிய இழிவு நிலை கொடுமைகளால் ஏராளமான கொடுமைகளை அனுபவிச்சார். அவருக்கு படிக்கிற உரிமை இல்லை. அப்படியும் பள்ளிக்கூடம் போனாக்க உயர் சாதி பிரகார பிள்ளைங்களாம் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் வந்து தனியாக வந்து ஒரு சாக்கு போட்டு அது மேலே உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவருக்கும் பல இழிவுகள். அவர் படிக்கும்போது தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, குடிக்கிற உரிமை இல்லை, பொது தெருவில் நடக்கிற உரிமை இல்லை. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு கட்டிங் பண்ண கூட சலூன் கடையில் அனுமதிக்க மாட்டாங்க. அம்பேத்கர் அவர்களுடைய அக்கா தான் அம்பேத்கருக்கு வந்து கட்டிங் பண்ணி அதாவது முடி வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சமூகத்துக்கு முடி வெட்டுறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்குள்ளேயே முடி வெட்டிக்குவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ பொது வழியில் நடக்க முடியாது. ஏன் அந்த வண்டி வாகனங்களில் அப்போல்லாம் மாட்டு வண்டி, குதிரை வண்டி இந்த மாதிரி தானே இருந்தது. அதில் கூட வாடகைக்கு கூட இந்த மாதிரி கீழ் சமூகத்தை கீழ் சாதிக்காரர்கள் என்பதற்காக அந்த மகர் சமூக மக்களை வந்து வண்டியிலிருந்து இவர் வந்து கீழ் சாதி என்று தெரிந்த உடனே அம்பேத்கரை வந்து அந்த குதிரை வண்டியிலிருந்து இறக்கி விட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இப்படியெல்லாம் அவமானங்களை சந்தித்து அவர் சிறு வயதிலிருந்து அவமானங்களையும் இழிவுகளையும் சந்தித்து வளர்ந்த அந்த தலைவர் வந்து படிப்பு ஒன்றே நம்முடைய ஆயுதம் என்று அந்த படிப்பை வச்சு நம்ம சமூக மக்களின் நிலையை மாற்ற வேண்டும் என்று படித்தார். பாரிஸ் பட்டம் பெற்றார். லண்டன் இதெல்லாம் போய் படித்து அங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சட்ட அமைச்சராகி அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவு எடுத்தார். என் மக்கள் வந்துட்டு என்னை பார்த்தாவது என் மக்களுக்கு இது போன்ற உடை அணிய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அவர் வந்து இறுதி காலம் வரை அந்த கோட் ஷூட்டோடவே தான் அவர் இருந்தார். நம்மளை பார்த்தாவது நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி உடை அணிகிற பழக்கம் அவங்களுக்கு வரட்டும் என்று இந்த மாதிரியான ஒரு ஆடை அரசியலை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கையில் எடுத்தார். அடுத்ததாக நம்மளுடைய பெரியார் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடையை வச்சு எப்போதுமே ஒரு மனிதனை மதிப்பிடக்கூடாது. ஆடை அலங்காரங்களை வச்சு மனிதர்களை வந்து மதிப்பிடக்கூடாது, மரியாதை வரக்கூடாது. அவங்களுடைய அறிவையும் திறமையும் வச்சு தான் மதிப்பீடுகள் இருக்கணும், மரியாதை இருக்கணும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஒரு ஈரோட்டில் அவங்க ஒரு பெரிய ஒரு ராஜாங்கம் நடத்தி வந்தாங்க. அவ்வளோ பெரிய ஈரோட்டில் இன்றும் அவங்களுடைய சொத்துக்கள் அங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், செல்வ சீமானாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், அவர் வந்துட்டு அவர்
அதிகம் தன்னுடைய வாழ்நாள் முழுசும் லுங்கியோடவே தான் இருந்தார். ஒன்று பாமர மக்களோட எளிய உடையான லுங்கியோட தான் கடைசி வரைக்கும் இருந்தார். ரெண்டாவது வந்துட்டு சிகை அலங்காரங்கள் அவர் பண்ணிக்கவே மாட்டார், தாடியோடு தான் இருந்தார் தந்தை பெரியார் அவர்கள். அது நகைகள் எப்போதுமே போட மாட்டார். அவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு திராவிடர் கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த காலத்திலேருந்து தன்னுடைய தொண்டர்களுக்கும் வந்துட்டு எளிமையாக இருங்க, பெண்களுக்கும் அதே மாதிரி திராவிடர் கழகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் தேவைக்கு மட்டும் நகை போடுங்க, ஆடம்பரமாக இருக்காதீங்க, மரியாதை என்பது நம்மளுடைய திறமையும் அறிவாற்றலாலும் தான் இருக்கணும் என்று அந்த ஒரு இயக்கத்தை தொடங்கி இன்று வரை அந்த இயக்கம் அப்படிதான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டு அவங்க வாழ்வியல் நெறிமுறையவே வந்துட்டு எளிமையானதாக வகுத்துக்குன்னு அந்த ஒரு கொள்கையாகவே திராவிடர் கழக தோழர்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது அறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி காங்கிரஸ்லேயே வந்துட்டு கதர் சட்டை போட்டவங்களாம் காங்கிரஸ்காரர்கள் என்ற அந்த கதர் வியாபாரம் செய்யணும் என்பதற்காக அந்த வியாபாரம் நல்ல மாதிரியாக கதர் தொழிலாளிகள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக வேண்டி கதர் சட்டையை வந்து காங்கிரஸ்காரங்களாம் கதர் சட்டை தான் போடணும்னு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அறிவித்து அவங்க வந்து ஒரு கொள்கையாகவே வந்து கதர் சட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தொண்டர்களுக்கு தன் இயக்கத்தை சேர்ந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்த பிறகு பிரச்சார மேடைகளில், பொதுக்கூட்ட மேடைகளில் முதலாக அதாவது குப்பன் சுப்பன் மண்ணாங்கட்டி என்று யாரெல்லாம் இந்த உயர்சாதிக்காரங்களால் கேவலமாகவும் இழிவாகவும் இந்த பேரை சொல்லி அழைத்தார்களோ அவங்களெல்லாம் மேடைக்கு வர வச்சு எல்லாரும் சமம் என்று சொல்லி நீங்களும் வெள்ளை ஆடை உடுத்த வேணும். வெள்ளை ஆடை உடுத்துறதே அப்போல்லாம் பெரிய விஷயம், வெள்ளை சட்டை போடுறதே. ஆனால் எல்லாத்தையும் அதை வந்து எல்லாரும் கட்சிக்காரங்க அனைவரும் வெள்ளை சட்டை போடணும் அப்படின்ற ஒரு கொள்கையை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டுட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, அப்போல்லாம் துண்டே தோலில் போட முடியாது. அண்ணா தான் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மேடையில் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் துண்டு போடும் பழக்கத்தை அறிமுகப்படுத்தினார். அது துண்டு போட்டு கௌரவிச்சார், அவங்கள மரியாதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி தான் அது வந்துட்டு இப்போ வந்து இந்த பாகுபாடுகள் அதிகம் இல்லை. இந்த ஜமீன்தார் முறையை கலைஞர் அவர்கள் வந்துட்டு ஜமீன்தார்னா ஒரு மிடுக்கோடு இருப்பாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற நிகழ்கால இளைஞர்களுக்கு ஜமீன்தார் முறைனா என்னன்னு தெரியாது. அது வந்து கலைஞர் காலத்திலே 72 ஏதோ காலகட்டத்தில் மன்னர் மானியம் ஜமீன்தார் ஒழிப்பு முறை, பண்ணை முறை ஒழிப்பு முறை வந்துருச்சு. அப்பையிலேருந்து இந்த ஜமீன்தார் முறை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, சினிமாவை தான் நான் மேற்கோள் காட்ட வேண்டியது வரும். உயர்ந்த உள்ளம்னு ஒரு படம், அந்த படத்தில் சிவாஜி கணேசனோட அப்பா கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த படத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு அதிகார தோரணையில் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு ஆளுமை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த ஜமீன்தார்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த படம் உதாரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம், அந்த படத்துலேயே அப்படிதான் நம்பியார் அவர்கள், அவர் வந்து ஒரு ஜமீன்தாராக இருப்பார். அந்த ஜமீன்தாரும் பட்டு வேஷ்டி சிப்பா போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு அந்த சட்டை போடாதவங்கன்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட சாதிகாரங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. அவ்வளோ கேவலமாக மரியாதை இல்லாமல் அந்த படத்தில் நடத்துவாங்க. இப்போ நிகழ்காலத்தில் சொல்லணும்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் விடுதலைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் போஸ் வெங்கட் தான் அந்த ஜமீன்தாராக இருப்பார், பண்ணையாராக இருப்பார். அவர் எந்த அளவுக்கு அந்த தாழ்த்தப்பட்ட சாதிக்காரங்களை இழிவாக நடத்தினாங்க அப்படின்ட்டு அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஜமீனாத இடைப்பட்ட சாதிக்காரங்க, பண்ணையார் முறை அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க அந்த மாதிரி நடந்திருப்பாங்க. சரி, இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். நிகழ்காலத்தில் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, இப்போ சென்ற வாரம்
அவருக்கு வந்து கலாநிதி விருது வழங்கும் போது, சங்கீத கலாநிதி விருது வழங்கும் போது அவர் வந்துட்டு ஒரு வேஷ்டியை லுங்கி கட்டிட்டு வந்துட்டாரு என்று சொல்லி அவரை வந்து ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் எல்லாரும் கலாநிதி சங்கீத கலாநிதி விருது வழங்கும் போது லுங்கி கட்டிட்டு வந்துட்டாருன்னு ஒரு சாரார் அவரை வந்து பாராட்டி பேசுவதும், ஒரு சாரார் வந்து இழிவாக பேசுவதும் நம்ம இணையதளத்தில் பார்த்தோம். அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் என்ன உடையில என்ன மரியாதை, உடை கலாச்சாரம் என்ன, இதில் என்ன இழிவு இருக்கு, கேவலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்னுடைய கொள்கை சமத்துவம். அவர் வந்துட்டு உயர் சாதியில் பிறந்தவர்னு அவரே சொல்றாரு. நான் உயர் சாதியில் பிறந்தாலும் நான் சமத்துவத்தை ஏற்றுக்கிட்டேன். அதனால எல்லோருக்கும் எல்லா இடமும் எல்லாமும் பொதுவா இருக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த உடைக்கு பேரு லுங்கி இல்லை, ஆனாலும் லுங்கி என்று சொன்னாலும் அது தவறு இல்லை. அந்த உடைக்கு பேர் வந்து சரேங்கு, தமிழ்ல சொன்னாக்க சாரம். இதை ஏன் அவர் உடுத்தி வந்தேன்னு சொன்னாருன்னு பார்த்தோம்னா, இந்த உடை வந்து இந்தோனேஷியாவிலும் ஸ்ரீலங்காவிலையும் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்க தமிழர்கள் வந்து அதை தயாரிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்பவும் இந்த உடை தயாரித்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்கன்றதுக்கோசரம் அந்த உடையை வந்து வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து அதன் மூலமாக வருமானம் மீட்டும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதற்காக நான் இந்த உடையை உடுத்தி வந்தேன் என்று அவர் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அவரே சொல்றாரு, இப்போ சரி லுங்கி தான் எடுத்து லுங்கி போட்டுட்டு வந்துட்டாங்கன்னு என்னை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. இருக்கட்டும், அது லுங்கியாவே இருக்கட்டும். லுங்கியா இருந்தால் மட்டும் என்ன தப்பாக போகுது? அப்போ உடைய வச்சு தான் மரியாதை இருக்கா? அப்போ லுங்கி கட்டுற தாழ்த்தப்பட்ட சாதிக்காரங்களா இருந்தாக்க மதிக்க மாட்டீங்களா? அதுவே லுங்கி கட்டின இஸ்லாமியர்கள்னாக்கா அவங்கள மதிக்க மாட்டீங்களா? லுங்கியை வச்சு தான் அடையாளம் இருக்கா என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லாமும் எல்லா இடமும் சமத்துவம் என்பதுதான் என்னோட கொள்கை. லுங்கி தான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் லுங்கியை கட்டுவேன் என்று சொல்லி நிகழ்கால தலைவராக உயர்ந்து நிற்கிறார். சமத்துவத்தை பேசிக்கொண்டு உயர்ந்து நிற்கிறார். இந்த உடை வரலாறு பற்றி இந்த காணொலியில் பார்த்தோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்ம திராவிட பேச்சரங்க சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.